யோனோ எஸ்பிஐ ஆப்ல அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். அது என்ன பாஸ்வேர்டு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோல அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல என்ன நேம் வந்து வச்சிருக்கீங்களோ அந்த நேம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 லெட்டர், அதுக்கப்புறம் நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்டர் பண்ணீங்கனாலே அதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு. அது எப்படி நீங்க என்டர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நேம்ல இருந்து நீங்க 5 லெட்டரை பாத்தீங்கன்னா வந்து கேப்ஸ்ல வந்து என்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்பேஸும் விடாம அப்படியே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்க வந்து கரெக்டா வந்து என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க பிடிஎஃப் ஃபைலை ஓபன் பண்ணி பாத்துக்க முடியும். இப்போ அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி வந்து நம்ம போடணும் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளையும் பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து சைட்ல அட்டாச் பண்றேன். அதையுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஃபார்மேட்ல நீங்க வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணணும். அக்கௌண்ட்ல என்ன நேம் இருக்கு அப்படின்றத நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கு அப்படின்றத கரெக்டா செக் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட்ல நீங்க வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓபன் ஆயிடும். நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாத்துக்க முடியும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு யோனோ எஸ்பிஐ ஆப்ல நம்ம டவுன்லோட் பண்ண அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்டோட அந்த பிடிஎஃப் ஃபைல் பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.